ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை மட்டும் வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் கோதுமை ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு மோர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மோர் இல்லை அப்படின்னா அரை கப் அளவு தயிரில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கோதுமை ரவை அந்த மோரோட நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் மோர் எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது கூட மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டைம் இல்லை, நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது கூட பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படி இல்லைன்னா ஈனோ பவுடர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாவில் ஈனோ பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஈனோ பவுடர் சேர்த்துட்டு அது ரியாக்ட் ஆகிறதுக்காக அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈனோ இல்லை அப்படின்னா நீங்கள் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவுலேருந்து நல்லா பபிள்ஸாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்காக கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தோசையை இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான தோசையாக ஊற்றிக்கலாம். இது மேலே ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோதுமை ரவை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு